ஹலோ கைஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்கமிங்கில் வர தமிழ் டப் ஆன அனிமேஸ் பற்றி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம். மோஸ்ட்லி இது வந்துட்டு ஜியோ சினிமா ஆர் கிரன்ச்சி ரோலில் வந்துட்டு வரும். இது ஜஸ்ட் ரூமர்ஸ் தான். ஸோ வாங்க இப்போ டைம் யூஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹைக்யூ அப்படிங்கிற இந்த அனிமே தான். இது பார்த்தீங்கன்னா 2014 வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருக்க ஒரு அனிமே. வேர்ல்டு லெவலில் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பல பேர் வந்துட்டு பார்த்துருக்காங்க. பட் நான் இன்னும் இதை பார்க்க ஆரம்பிக்கல. கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் ஃபுல் லென்த் வீடியோ இதுக்காக தனியாக வந்துட்டு செப்பரேட்டாக போடுறேன். வாலிபால் கேமில் விளையாடுற நம்ம ஹீரோ வந்துட்டு வேர்ல்டு சாம்பியனாக மாறுறாரா, அதுவும் டீமோடு சேர்ந்து போகிறாரா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த அனிமையோட மிச்ச கதைன்னே சொல்லலாம். இது வந்துட்டு பயங்கர ஃபேமஸான அனிமே. பல பேருக்கு இந்த அனிமே ஒரு மோட்டிவேட்டிங்கான அனிமேன்னு சொல்லலாம். தமிழ் அண்ட் தெலுங்கு டப்பில் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் அல்லது ஜியோ சினிமாவில் வர்றதுக்கு பயங்கரமான சான்சஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக அனிமேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் அப்படிங்கிற இந்த அனிமே தான். இது பேசிக்காக ஒரு கேமிங் பேஸ் பண்ண அனிமே. விஆரில் வந்துட்டுல மெட்டா குவஸ்ட் அது மாதிரிலாம் வந்துட்டு கேம் விளையாடுற ஒரு அனிமே. இந்த கேம்குள்ளே நீங்கள் போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு சேர்த்துருவீங்க. அந்த மாதிரியான கேமில் நம்ம ஹீரோ போய் மாட்டிக்கும் போது அவர் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த அனிமையோட பேசிக்கான கான்செப்ட்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 2022 வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அனிமையுமே நான் வந்துட்டு பார்க்கல, இனிமேல் தான் வந்துட்டு பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த அனிமையுமே தமிழ் அண்ட் தெலுங்கு டப்பில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்துட்டு வரப்போகுது. கிரன்ச்சி ரோல் ஆர் ஜியோ சினிமாவில் இதுவுமே கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக அனிமே என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பிளாக் கிளவர் அப்படிங்கிற இந்த அனிமே தான். இது பார்த்தீங்கன்னா 2017 வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருக்க ஒரு அனிமே. பயங்கர ஃபேமஸ் அனிமே. நானுமே இதை ஒரு சில சீசனில் வந்துட்டு பார்த்துருக்கேன். இந்த அனிமையோட பெஸ்ட்டான கதை என்ன சொல்லி கேட்டிங்கன்னா விசார்ட்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு உலகத்தில் நம்ம ஹீரோ அண்ட் அவர் ஃப்ரெண்டுமே வந்துட்டு வாழ்ந்துருக்காரு. இவங்க 2 பேர் சேர்ந்து வேர்ல்டோட பெஸ்ட் விசார்டாக வந்துட்டு மாறுறாங்களா, அதுக்கு நடுவில் வந்துட்டு இவங்க செய்கிற அந்த அட்வென்ச்சர்ஸ் தான் வந்துட்டு மிச்சம் இதுக்கு இந்த அனிமையோட கதைனே சொல்லலாம். இந்த அனிமையுமே தமிழ் அண்ட் தெலுங்கு டப்பில் வந்துட்டு வரப்போகிறதா வந்துட்டு பல பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு பல நாட்களாக எதிர்பார்ப்புலையுமே இருக்க ஒரு அனிமே தமிழ் டப்பில் வருமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதோடைய ஃபேன்ஸ் பட்டாலுமே வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்ஸ்னு சொல்லலாம். எனக்கு கடைசியாக பார்க்க போகிற அனிமே என்ன சொல்லி கேட்டிங்கன்னா மார்ஷியல் அப்படிங்கிற இந்த அனிமே தான். இந்த அனிமே வந்துட்டு 2022 ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் அனிமே. அண்ட் இதுவுமே கிட்டத்தட்ட இந்த மேஜிக்கான கான்செப்டில் தான் இருக்கும். நம்ம ஹீரோமே வந்துட்டு மேஜிக்கெல்லாம் பிறக்கிறாரு. மேஜிக்கெல்லாம் பிறந்த நம்ம ஹீரோ அந்த உலகத்தை வந்துட்டு சர்வே பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு, கடைசியாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விசோட மாறினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த அனிமையோட மீதி கதைன்னே சொல்லலாம். ஸோ இந்த அனிமே மொத்தம் 2 சீசன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இனிமேல் தான் வந்துட்டு தமிழ் டப்லேயும் வரப்போகுது அப்படிங்கிற பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த அனிமேக்கும் பல பேர் ஃபேன்ஸாகவும் இருக்காங்க. இந்த அனிமே வந்துச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்ப்புடையுமே இருக்காங்க. அண்ட் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் இதுக்குமே வந்துட்டு டாப் 5 அனிமே ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் நான் இந்த அனிமே வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். யாராவது இந்த அனிமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரேட்டிங்குமே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 4 அனிமே நீங்கள் வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் ரேட்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த அனிமேக்கு தமிழ் டப்பில் வந்துச்சா நீங்கள் எந்த அனிமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள லைக் தட்டி விட்ருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க அப்படின்னு தந்துட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். நாளைக்கு நான் உங்களை புது வீடியோவில் பார்க்க வரைக்கும் டாடா பை, see you.